இந்த முறை அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் அவர் கண்டிப்பா நிச்சயமா வந்து எதிர்க்கட்சி தலைவராவது கண்டிப்பா உட்காருவாரு. அதாவது சினிமாத்துறை வரையும் நல்லா இருந்தார், அரசியலில் அவர் சரி வராது. 105 வருஷம் ஆகணும், அனுபவம் கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு நினைப்பில் வர கிடையவே கிடையாது. தனித்து நிற்கிறதுன்றதே வந்து தனித்து நிற்கிறவர் எதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து அரசியல் வியூகம் வகுக்க போகிறார். அதனால் தனித்து நிற்கிறதுன்றது அவருக்கே தெரியும் அது எடுபடாதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது. எங்கெல்லாம் அவங்க தான் எதிர்பார்த்து நிற்கிறோம், விஜய் தான் எதிர்பார்த்து நிற்கிறோம். இப்போ இருக்கிற அரசியல் எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஏமாத்துறாங்க. முக ஸ்டாலின் எல்லாருமே. இப்போ தளபதி விஜய் வந்தார்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இல்லாத கட்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. ஏன்னா யாருமே வந்து இப்போ அரசியல் வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி. பட் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போராடுறாரு. அதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ அவர் தனித்து நின்னா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை கூட்டணி வச்சா சான்ஸ் அதிகமாக இருக்கா சார்? இல்லை, அரசியல் வந்து பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரில. பட் ஆனால் அவர் தனியாக நின்றுக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் அப்லேருந்து நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர் தனியாக நிற்கிறதே அவர் வந்து ஒரு வெற்றி தான். அவர் கூட்டணி வச்சா யாரு கூட கூட்டணி வச்சா கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அது வேண்டாம். சரி, தனியாகவே இருக்கிறதே நல்லது தான். அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு தவறான செய்தி தான். அதை வந்து மக்கள் இதுவரை ஏற்றுக்கிறல. அதாவது 18 வயசுக்குள்ள பசங்க ஏற்றுக்கிறாங்க, 18க்கு மேலே வந்து யாரும் ஏற்றுக்கிறல. அதான் என்னையை பொறுத்தவரை சொல்கிறேன். ஆனால் 31ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு தனித்து நின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இல்லை வாய்ப்பே இல்லை. கூட்டணி வச்ச வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வர்றதுக்கும் டைட்டாக தான் இருக்குது. தனி நின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் 2 மீட்டிங் வச்சதே வந்து பப்ளிக்கில் வைக்கிறவர், தனிப்பட்ட ரூமில் தான் வச்சுருக்கிறார். தனியாக வச்சுருந்தாருன்னா கொஞ்சம் அப்படி செல்வாக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் வர்றவங்களுக்கு அழைப்புதல் கொடுத்த அனுமதிச்சுட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அனுமதி வந்து தான் உள்ள அனுப்பியிருக்கு. அது வந்து தவறான செய்தி. மக்கள் மத்தியில் வந்து மக்களோட மக்களை சேரணும். இவர் அப்படி கிடையாது, தனிப்பட்ட அவங்க ஆளுங்களை வச்சு தான் பண்ணுறாரு. அதாவது சினிமாத்துறை வரையும் நல்லா இருந்தார், அரசியலில் அவர் சரி வராது. 105 வருஷம் ஆகணும், அனுபவம் கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு நினைப்பில் வர கிடையவே கிடையாது. மக்கள் மத்தியில் சின்ன பசங்களுக்கு வரவேற்கிறாங்க, பெரியவங்களெலாம் வரவேற்கிறாங்க. அவங்களோட பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சரியான முறையில் கரெக்டாக அவங்களுக்கான விதம் போயிட்டு தான் இருக்குது. எதுவும் வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க மந்தமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவரோட விஷயத்தில் அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு வராரு. மூவிங்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மாநாடுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எப்படி பேசுனாங்க, பட் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பேசுகிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பத்திலேயே வந்து மாநாட்டிலே சொல்லிட்டாரு, கூட்டணி வச்சுக்க அவருக்கு ஆசை தான். யார் வந்து அவங்களோட கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க கட்சியில் வந்து இணையிறாங்களோ அவர் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிட்டு அவர் கட்சி நடத்த ரெடியாக தான் இருக்கார். என்னோட தாட் என்னன்னா, ஒரு ஏடிஎம்கே அப்புறம் வந்துட்டு ஒரு சில கட்சிகள்லாம் இருக்குது, அவங்களோட கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இந்த முறை அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து எதிர்க்கட்சி தலைவராவது கண்டிப்பாக உட்காருவார். ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் உட்காருவார். நெக்ஸ்ட்டு இந்த 2026 உட்கார்றாரோ இல்லையோ, அடுத்த 31 கண்டிப்பாக விஜய் தான் வந்துட்டு சிஎம்மாக வந்து உட்காருவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 1 நாள் ஆகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜனநாயக நாட்டில் யார் வேணால் அரசியல் கட்சி தொடங்கலாம், வரலாம், யார் வந்தாலும் வரவேற்கப்படுகிறார்கள். அந்த வகையில் விஜய்க்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு ஆண்டுகள் முடிந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு அந்த கட்சிக்கும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு தனித்து நின்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக, இல்லை கூட்டணி வச்ச வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக? 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் வந்து திராவிடமே வந்து இன்றைக்கி வரைக்கும் தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. அதுக்கு மாற்றுக்கருத்தாக புரட்சித் தலைவி அம்மா ஒண்டி தான் அதை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் மக்களோடவோ கடவுளோட தான் கூட்டணின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல மனிதனையும் வந்து இந்த நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கலை. அப்படி இருக்க சொல்ல வந்து தனித்து நிற்கிறதுன்றதே வந்து தனித்து நிற்கிறவர் எதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து அரசியல் வியூகம் வகுக்க போகிறார். அதனால் தனித்து நிற்கிறதுன்றது அவருக்கே தெரியும் அது எடுபடாதுன்னு சொல்லிட்டு. கூட்டணி வச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் எடுபடும். தனித்து நிற்கிறது திராவிட கட்சிகளுக்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது எடுபடாதுன்னு என்னுடைய கருத்து.
இப்போ அவர் கூட்டணி வச்சா யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது, யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்றது விஜய் தான் அதை முடிவு பண்ணணும். அதை வந்து மக்கள் முடிவு பண்ண முடியாது. யாருக்கு ஓட்டு போடணுன்றது தான் மக்களாகிய நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர, அவர் யார் கூட கூட்டணி வைக்கணுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். இப்போ தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. மக்களுக்கான போராட்டம் இன்னும் நிறைய அவர் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏசி சேர் டு சிஎம் சேருக்கு போக முடியாது யாருமே. மக்கள்கிட்ட அங்கீகாரம் பெறணும். அதுக்கு வந்து மக்களுக்கான போராட்டத்தை அவர் எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் இப்போ கூட மாநாடு நடத்துனாங்க. என்னென்னவோ சொன்னார், இந்த அரசியல் கட்சி தொடர்ந்து அவங்களுக்கு எரிச்சலாகுது, இவங்களுக்கு அரசியல் கட்சி தொடங்கினா மற்றவங்களுக்கு வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து போய் சிஎம் சேரில் உட்கார வைக்க விட மாட்டாங்க. போராட்டம் பண்ண ஒரு மும்மொழி கொள்கை ரொம்ப மோசமாக போய் நிற்குது தமிழ்நாட்டில். இப்போ அதற்கான பாசிசமும் வேணாம் பாயாசமும் வேணான்னாரு. சரி, பாயாசம் எதுக்காவது ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம், இல்லை பாயாசம் எதுக்காவது ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே தீர்மானமே ஒரு கண்டன தீர்மானமே போடாத ஒரு மாநாடு தான் போச்சு. அந்த வகையில் கொஞ்சம் மன வருத்தம் தான். இன்னும் ஆக்டிவாக செயல்படணும். நல்ல ஒரு என்டர்டெய்னர் அவர் ஆக்டிங்கில். ஒரு அரசியல்வாதியாக வந்து இன்னும் நம்ம பார்க்கல அவரை. ஸோ அவரை பற்றி ஜட்ஜ் பண்ண முடியல. மக்களுக்கான போராட்ட காலத்தில் அவர் வந்தால் மட்டும்தான் அவரை பற்றி நம்ம ஒப்பீனியன் கொடுக்க முடியும். அதுதான் என்னோட கருத்து. அவர் வந்தால் நல்லா இருக்கும். எங்களை மாதிரி யாயப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. மாறி மாறி வரணும். அதுதான் எங்களுக்கு புரியும். இப்போ அவர் தனித்து நின்னா வின் பண்ணவன்னு நினைக்கிறீங்க, இல்லை கூட்டணி அமைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனியாக நின்னாவே வெற்றியே வந்துடுவார் அவருக்கு அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது. எங்கெல்லாம் அவங்க தான் எதிர்பார்த்து நிற்கிறோம். விஜய் தான் எதிர்பார்த்து நிற்கிறோம். சப்போஸ் அவர் கூட்டணி வச்சா யார் கூட வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் கூட்டணியே தேவையில்ல சார். அவர் தனியாகவே சிங்களா நின்னா சிங்கம் போல வந்துடுவார் அவரு. வரவேற்கத்தக்கது. இனிமேல் வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அவர் தனித்து நின்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா, இல்லை கூட்டணி வச்ச வாய்ப்புகள் அதிகமா? அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் அவர் கூட்டணி வச்சா யார் கூட கூட்டணி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் கூட்டணி யாருன்னு சொல்லலை, அவர் கூட்டணி வந்தால் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அரசியல் பாதி நான் தரேன், நாற்காலி நான் பாதி தரேன்றார். அதை ஏற்றுக்கிட்டு யார் வராங்களோ அவர் கண்டிப்பாக வர வைக்கத்தக்கது. தளபதி விஜய் அவர் வந்தாலே ஜெயிச்சிடுவார் கண்டிப்பாக. அவர் தான் இந்த வாட்டி கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக அவர் தான். இப்போ அவர் வந்ததால் இப்போ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயப்படுறாங்க நிறையா பேர். அவங்களுக்கே தெரியும். அது ஃபஸ்ட்டு மாநாடே எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். எவ்வளோ கூட்டம், எவ்வளோ இது பேனரு பார்த்தீங்கன்னா, பேனர் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக பேனர் தான். ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாலேருந்தே பேனர் தான். அவ்வளோ ரசிகர் இருக்காங்க. கண்டிப்பாக 2026 அவர் வின் பண்ணுறவர் கண்டிப்பாக. அவர் இப்போ மாறினா தான் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற அரசியல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஏமாத்துறாங்க முக ஸ்டாலின் எல்லாருமே. இப்போ தளபதி விஜய் வந்தார்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும். இப்போ கூட்டணி அமைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை தனித்து நின்னா வெற்றி பெறத்துக்கு சான்ஸ் அதிகம்னு நினைக்கிறீங்களா? தனித்து நின்றாலே அவர் ஜெயிச்சிருவாப்புல கண்டிப்பாக. தனியாக நிற்கிறதே நல்லது தான். சப்போஸ் இப்போ கூட்டணி அமைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் கூட கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி யார் கூட இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் வந்து அவர் வரணும்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்தால் தான் இப்போது நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய தம்பிங்க, என்னுடைய குழந்தை எல்லாருமே அவரை தான் லைக் பண்ணுறாங்க. வரணும்னு தான் ஆசை. அவர் தனித்து நிற்கணும்னு தான் ஆசை. எங்களுடைய ஆசைனா தனியாக நின்னார்னா இன்னும் நல்லது. நம்ம நாட்டுக்கு நான் ரொம்ப நல்லது இன்னும் நிறைய பண்ணுவார். கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் சப்போஸ் கூட்டணி வச்சா யார் கூட வச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அது அவருடைய விருப்பம் தான். என்ன கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து அவர் வரணும்னு தான் எண்ணம். கூட்டணின்றது அது அவரை பொறுத்து, அவர் மனசை பொறுத்து. அவர் நல்லது செய்கிறது யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சு வரலாம். நான் விஜய் ரசிகர் தான். நான் விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். 2026 விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்து ஒரு 1 இயர் மேலே வந்துடுச்சு. ஸோ அவருடைய பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வெற்றி பயணமாக தான் பார்க்குறேன். இப்போ அவர் தனித்து நின்னா வின் பண்ண சான்ஸ் அதிகமாக, இல்லை கூட்டணி வச்சா சான்ஸ் அதிகமாக எப்படி பார்க்குறீங்க? அது அவருக்கு முடிவு தான் இருக்குது. தனித்து நின்னாலும் ஒன்று தான், கூட்டணி வச்சாலும் ஒன்று தானா. சப்போஸ் அவர் கூட்டணி வைக்கணும்னா யார் கூட வச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கேப்டன் கூட வச்சா ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன்.